ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கர்வம் இந்த கால வேளையில ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு சரிந்து கொண்டார்கள். என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த நாளின் காலவேளையில ஜீவ தண்ணீர். அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. வெடிப்புள்ள தொட்டி அல்ல, ஜீவ தண்ணீர். ஆனாலும் வெடிப்புள்ள தொட்டியை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஜனங்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்திலே தேவன் அவர்களை கொண்டு போனார். அவர்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அருமையான விதைக்காத அருமையான இடத்திலே அறுத்தார்கள், நன்றாய் புசித்தார்கள், நல்ல வீடுகளிலே குடியிருந்தார்கள், நல்ல வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள், நல்ல வாகனத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். பூமியில மற்ற ஜனங்களை காட்டிலும் இவர்களை தேவன் செழிப்பான இடத்திலே நடத்தினார். என்ன நடந்தது என்றால், அவர்கள் வாழ்க்கை உயர உயர, அவருடைய வாழ்க்கை பெருக பெருக, அவருடைய வாழ்க்கை அருமையான விரிவடைய விரிவடைய, அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். தேவனை நினையாமல் போனார்கள். தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் மிகவும் லகுவாய் மறந்து போனார்கள். வெடிப்புள்ள தொட்டியை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். அவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும், அவர்கள் தேவனுடைய அற்புதத்தை பார்த்தாலும் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள். ஐயா, அவருடைய பிரயாணத்துல ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கின தெய்வம் இவைதான், இவர்களை பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்க தூபம் காட்டினார்கள். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம்? எவ்வளவு மகிமையான தெய்வம் தெரியுமா? எவ்வளவு விசேஷமானவர் தெரியுமாயா? சிலர் வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து இந்துக்களா போயிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இருதயம் நொறுங்கு. அவங்க எதுக்காக போனாங்களோ அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியே நடந்தால் அது ஆசீர்வாதமா இருக்கும்னா நினைக்கிறீங்க? 100% ஆசீர்வாதமா இருக்காது. தேவனை விட்டு விட்டார்கள். அவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளில தண்ணீரை தேடுகிறார்கள். அது தோண்ட 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 தண்ணி வராதையா, மண்ணுதான் வரும். தோண்ட 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 அருமை மண்ணுதான் வரும். இன்னும் தோண்ட ஆசிட் வரும். அங்கே நீ செத்து போயிருவ. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறதானது ஜீவ தண்ணீர்.
ஜீவ தண்ணீர் அண்டைக்கு உன்னை நடத்த விரும்புகிறார். ஜீவ தண்ணீர் அண்டைக்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறார். ஜீவ தண்ணீர் அண்டையில உன்னை நிலைநாட்ட விரும்புகிறார். ஜீவ தண்ணீர் அண்டையில உன்னை வைக்க விரும்புகிறார். இரண்டாவது குற்றச்சாட்டை, நான் வெடிப்புள்ள தொட்டியை கொஞ்சம் காண்பித்து ஜீவ தண்ணீர் அண்டைக்கு உங்களை நடத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை இவர்கள் வஞ்சித்தார்கள். ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு, தேவனுடைய ஆலயத்தினுடைய பணிவிடைகளுக்காக இவர்கள் செய்த பங்கு வேற ஆண்டவருக்கு கொடுக்கிற பகுதியை அவர்கள் அருமையான பட்சித்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எனக்கு நான் நிறைய தடவை கொடுக்கிற பகுதியை நான் நிறைய தடவை வாசிச்சிருக்கிறேன். இந்த எரேமியாவில் இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா அது பரிசுத்த பங்குன்னு போட்டிருக்கு. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு போட்டிருக்கு. அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி உலகத்துல பிரச்சனை, பாடு, கஷ்டம் வரும்போது ஜனங்க எங்க போறாங்க? மாயையை பின்பற்றி போறாங்க. அதை விளக்கு நான் என் செய்திக்குள்ள போக முடியாது. அடுத்த பகுதி நீங்கள் வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேய்ப்பர்களை பற்றி அவர் அங்கே சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த 8ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறார். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் வீணானவைகளை பின்பற்றினார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. 11ஆம் வசனம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு ஜீவியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். உலகத்தின் மேன்மையை தேடி போகிறாய். உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி போகிறாய். உலகத்தின் நன்மையை கிடைக்கும்படியாய் அதற்காய் காத்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவன் இருதயத்தை திருப்பும்படியாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். வெடிப்புள்ள தொட்டியை தேடி போன யோனா தேவ சுத்தத்தை நிறைவேற்றாமல் போகிற விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, தேவ சுத்தத்திற்கு மாறாய் செயல்படுகிறவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை தேடி போகிறார்கள். உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் மாறி போய்விடும். உலகத்தின் கனம் இருக்கட்டும், புகழாயிருக்கட்டும், எல்லாம் மாறும். கர்த்தர் உன்னை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனிதன் வாழும்படியாய் கர்த்தர் தண்ணீரை உண்டு பண்ணியிருக்கிறார். அது வாழும்படியாய் தேவன் உண்டாக்கின தண்ணீர். அவன் யோசிச்சு பாருங்க. பாண்டிச்சேரி ரொம்ப ஆச்சரியமான என்ன, பாண்டிச்சேரி ரிவர் உள்ள வரல, பூமியில இருந்தா தண்ணி எடுக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு நியூ கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, அப்படி அடிச்சு தள்ளுது தண்ணி. நான் கேட்டேன், இவ்வளவு ஸ்பீடா இப்படி தண்ணி வரும்? அவங்க ராட்சத இதை போட்டுக்கிறாங்களாம். அந்த ராட்சதம் அது பயங்கரமா இருக்குங்கிறாங்க. அதை போட்டா அடிச்சு தள்ளும் தண்ணி. எங்க இருக்கு? பூமிக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிறார். ஆமென். இன்னும் ரொம்ப ஆச்சரியமானது, கடற்கரை ஓரத்துல பாண்டிச்சேரியில தண்ணி இருக்குது, அதுல உப்பு தண்ணி கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமானது.
ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தண்ணீரை பற்றி பூமியிலே நாம் குடிக்கிற இந்த தண்ணீரை பற்றி வேதத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்தால் அருமையான அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நதிகளை உண்டு பண்ணினார். அந்த நதிகளை நீங்கள் வாசித்தால் பொன்னு விளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் வைரங்கள் விளையுமாயா தண்ணீர. நீங்க மரம்தான் பூக்கும், மரம்தான் அருமையான தண்ணீரில அருமையான பயிர் தான் உண்டாகும், விவசாயம் தான் செழிக்கும் என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்கயா. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது தண்ணீரிலே கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு குறிப்பிட்ட நதி பாயும் போது அங்கே பொன் விளைகிறது, வைரங்கள் விளைகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், பாருங்க, கடல் தண்ணி ஆரோக்கியமாகுமா? நீங்க இஸ்ரவேல் தேசமா இருக்கட்டும், காசாவா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னா கடல்ல இருந்து தான் வருது. கடல் தண்ணியை சுத்திகரிச்சுதான் அந்த தேசம் முழுவதும் தண்ணி பாய்தான். அது ரொம்ப ஆச்சரியமானது. ஆரோக்கியமாகவும் வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். செழிப்பை உண்டாக்கும். காய்ந்து போன பகுதிகளில, அருமையான தேவன் வறட்சியா இருக்கிற பகுதிகளில அருமையான இந்த தண்ணீர் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் செழிப்பு உண்டாகும். இந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்க ஃபாரின்ல, நான் ஃபாரின் எப்படி போறோமோ, நீங்க இந்த கேரளா அந்த பார்டர் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். கார்ல போகும்போது 2 பக்கம் பார்த்துட்டு போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். உலகத்தின் பல நாடுகளுக்கு போகும்போது அருமையான அவ்வளவு அழகாயும் நான் நினைப்பேன், இதுதான் கானான் தேசமா இருக்கும் போலுக்கு நினைப்பேன். ஏன்னா கானான் தேசம் அவ்வளவு அழகாயும் 1000 ஏக்கர் பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்ல பயிர் செய்திருக்கிறான். அவ்வளவு பசுமையா இருக்கும். இதுக்கு அடித்தள காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொடுத்த தண்ணீர் தான். தண்ணி இல்லைன்னா இப்போ ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் என்ன வச்சுங்க, பனிஷ்மெண்ட் கவர்மெண்ட்ல தப்பு செய்தவன் ஏதாவது ஒரு தவறு செய்தானா அவனை டிரான்ஸ்பர் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் தான். டீச்சரா போ, நீ ராமநாட்ல போய் டீச்சரா இரு. ஏன்னா அங்கதான் படாத கஷ்டம் படணும் தண்ணிக்கு. நான் சிவகங்கையில் இருந்தேன். தண்ணி சிவப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நான் முதல் டைம்ல தண்ணியே குடிக்காம இருந்தேன். வாட்டர் தண்ணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சூடாக்கி பார்த்தேன், ஆற வச்சு பார்த்தேன், கம்மியா குடத்துல வச்சு பார்த்தேன். ஆனா அந்த சிவப்பு மாறவே இல்லை. அந்த தண்ணிய நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் தண்ணி பிடிக்கிற இடத்துல ஆய்வு உட்கார்ந்து கழுவிட்டு இருக்கிறாங்க. மாடு சிலச்சமையும் குளிப்பாட்டிடும். அந்த தண்ணி தான் குடிக்கணும். அது நினைச்சா எப்படி குடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நல்ல தேசத்திலே வைத்திருக்கிறார், நல்ல பட்டணத்திலே வைத்திருக்கிறார். பைப்பு எப்போ நீ என்னங்க எல்லா பைப்பையும் மூடியா வச்சுக்கிறீங்க? சில சமயம் எங்க வீட்டு பைப்பு திறந்து அப்படியே ஆறு மாறி பாயும். ஆமென். பில்லு கம்மியா தான் வரும். இந்த தண்ணி மட்டும் வெளிநாட்டுல பாஞ்சனா அவன் பில்லு எப்படி வரும் தெரியுமா? எகிரிடும். அவன் சம்பளமே அந்த பில்லுக்கு தான் போகும். உண்மையா? ஆண்டவர் உன்னை நல்ல தேசத்துல வச்சு, அதான் பாண்டிச்சேரிக்கு வந்தவங்க யாரும் போக மாட்டாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்தா கூட திரும்பி போக மாட்டான்.
அவ்வளவு ஒரு நல்ல தேசத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் இது அருமையான, இதை காட்டிலும் மேலான ஒரு தண்ணீரை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். சமாரியா பெண்ணிடத்துல அருமையான தாகத்துக்கு தண்ணீர் கேட்கும்படியா இயேசு போய் காட்டும் போது அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் ஆபிரகாமிலும் பெரியவரோ, ஈசாக்கிலும் பெரியவரோ, யாக்கோபிலும் பெரியவரோ, இந்த கணத்திலே தான் எங்கள் முற்பிதாக்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள், அவர்கள் குடித்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரிடத்திலே பேசுகிறாய் என்று உனக்கு தெரியாது. என்னிடத்துல அருமையான நீ குடிக்கிற தண்ணீரையும் குடிக்க நான் தான் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-14 வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரம், அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து, அவர் உனக்கு ஜீவ தண்ணீர். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களை பார்த்து, என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். ஒன்று என்ன தீமை செய்தார்கள் என்றால், ஜீவ தண்ணீராய் என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள சொட்டிகளை அவர்கள் வட்டி கொண்டார்கள் என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரின் உள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த ஜீவ தண்ணீரின் மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். மேன்மைக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். இந்த ஜீவ தண்ணீரை ஒருவன் பருகினால், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 14 கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த நீரூற்றை குடிச்சவனுக்கு நித்தியம், நித்தியம்னா இந்த பூமியோடு கூட முடிஞ்சு போற தண்ணி கிடையாது. இது இந்த பூமியில பூமியில நம்ம சாப்பிடுறோம், குடிக்கிறோம், எல்லாம் போச்சு. ஜீவன் போகும்போது எல்லாம் தேவையில்லை. அதான் வெளிப்படுத்தின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி. இந்த ஜீவ தண்ணீர் அருமையான எதை காண்பிக்கிறது என்றால், அருமையான கர்த்தர் நம்மை ரட்சித்த ரட்சிப்புக்கு, நம்மை ரட்சித்த அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோமே, அந்த ரட்சிப்பு ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்கள் வாசிக்கலாம் வசனத்தை. Praise the Lord. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள், தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஐயா, இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பிசாசின் கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கின ரட்சிப்பு. அல்லேலூயா. என்னுடைய தகப்பனாரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் படுக்கையிலே தான் இருப்பார், எப்போதும் இருமிக் கொண்டே இருப்பார். நாம ரொம்ப சின்ன பையன். அப்ப ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சலங்க சத்தம் கேட்கும். அதை கேட்ட உடனே இவரு ரொம்ப இருமுவார். இவராலே ஆஸ்பத்திரியில போய் இருந்த பணமெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரியில ஜெயசேகரன் ஒரு ஆஸ்பத்திரி நாகர்கோயில இருந்து, அதுல போய் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப அவங்களுக்கு ஆஸ்பத்திரியோ பணமோ செலவு பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டிலேயே தான் படுத்திருந்து இருமிட்டே இருப்பார். அந்த பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பாவம், அவரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஏன்னா 10-11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னா 2 மணிக்கு தான் முடியும் இருமுறது. 2, 2:30, 3. எல்லாரும் நினைப்பாங்களா இந்த ராத்திரியில அந்த ஐயா செத்து போயிருவார் நினைப்பாங்களாம். இருமுறத பார்த்து அப்படியே இருமுவார். அது மற்ற நேரங்களே கிடையாது.
இந்த சலங்க சத்தம் கேட்கும்போது நான் பார்த்திருக்கிறேன். நான் பெட்ஷீட்ல அப்படியே ராத்திரி இன்னைக்கு எப்படி பார்க்கணும், எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கும். நான் எத்தனையோ நாள் இதெல்லாம் மாதிரி சத்தம் கேட்டு பெட்லயே யூரின் போயிருவேன். எலும்புனா பிரச்சனையாயிரும் பயந்து. அப்படி அவர் கஷ்டப்படுவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, இந்த இயேசுதான் பிசாசின் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார். நீங்க நிறைய பேஷண்ட் பார்த்திருப்பீங்க. ஏன்னா டாக்டர் அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. என்ன ஒரு தடவை ஜெர்மன் அங்க கூட்டிட்டு போனாங்க. அவர் சொல்றாரு 3 நாள் தூங்கலையா. கண்ணை மூணா தானே, கண்ணே மூட முடியலங்கிற. பண கஷ்டம் கிடையாது, ஃபாரின்ல இருந்து அப்பதான் வந்தார். வீடு கஷ்டம் இல்ல, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா தூங்க முடியல. எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் நமக்கு அங்க போகிறதுக்கு இல்ல, சிபிஎச்ல தான் ஜெபம் பண்ண. அந்த அவருக்காக சிபிஎச் ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு என்ன ஜெபம் பண்ண. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, சத்துருவாய பிசாசு குடும்பங்களை அழிக்கிறான், பிள்ளைகளை அழிக்கிறான், பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான். அருமையான சாக வேண்டும் என்ற உணர்வை அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். தோல்வியை அவர்களால் சந்திக்க முடியவில்லை. அருமையான இந்த உலகத்தில் அருமையான எதுவும் மேன்மையானதில்லை. நீ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது ஒன்றை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். இதை காட்டிலும் மேன்மையானதை தேவன் எனக்கு செய்வார். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்ற பையன், காலேஜ் அவன் மேல நம்பிக்கையா இருந்துச்சு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவான். இவனை யாரும் ஃபீட் பண்ண முடியாது, அவ்வளவு நன்றாய் படிக்கிற பையன். அருமையானவர்களே, ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு போயிடுச்சு. அவனால வெளியே ஃபேஸ் பண்ண முடியல. அப்படியே எல்லாம் வச்சிருக்கிறான். போனை உருவிட்டான். ஏன்னா போன் வந்துகிட்டே இருக்குது. மார்க்கு கேட்டு எல்லாம் உருவிட்டான். நைட்டு சாக வேண்டும் என்று அருமையான தீர்மானத்துக்கு வந்து விட்டான். தூக்கு கயிறை மாட்டி சாகுவதற்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறான். நடந்த சம்பவம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நல்ல பிலீவர், ஆண்டவர் நீ போ அவனை பார்க்க, பேர் சொல்லி, பேரெல்லாம் மறந்துட்டேன், போ ராத்திரி. ஆண்டவரே, மணி 12 மணிக்கு நான் போய் அவனை தூங்கிட்டு இருப்பான், அவனை நான் எப்படி தொந்தரவு பண்ணுவோம்? இவனை தூங்க முடியல. ஆவியானவர் இவனை அருமையான உலுக்குன்னு உலுக்கி, சரி போய் பார்ப்போம் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவன் தங்கின ஹாஸ்டல்ல இருக்கிற அவன் ரூமுக்கு போறான். ரூம்ல போய் இவன் அப்பதான் கழுத்தை விட்டுக்கிறானா. இந்த சத்தம் கேட்ட உடனே கொஞ்சம் பயந்து திருப்பி அந்த கயிறை எடுத்துட்டு வெளியில வந்து கதவை சாத்தினா, இது பாத்ரூம்ல நடக்குது. என்ன நீ வந்த, எப்ப வந்த? இப்பதான் வந்த. ஏன் நீ இப்ப வந்த? இப்படி கேட்டுட்டே இருக்கான், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான். நீ என்ன மார்க் எடுத்த அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கதறி அழ ஆரம்பிச்சிடான். நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு லேட்டா வந்தா நான் செத்து போயிருக்கேன். இப்ப அவன் ஜெர்மன் தேசத்துல ஒரு ஊழியக்காரனாகவும் இருக்கிறான். அவன் அருமையான ஒரு பெரிய கம்பெனி மேனேஜரா இருக்கிறான். இதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் உனக்கு செய்ய முடியும். இதை காட்டிலும் மேன்மையான வாசலை தேவன் உனக்கு தர முடியும். ஆமென். சோர்ந்து போகாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவம் ரொம்ப கொடுமையான ஒன்று. எல்லாம் விவரிச்சா நான் செய்திக்கு ஆள கொண்டு போய் முடிக்க முடியாது. பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அருமையான மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அருமையான ஒரு மேலான சந்தோஷத்தை கர்த்தர் நம் இருதயத்திலே தந்திருக்கிறார். இது பணத்தினாலே உண்டான சந்தோஷம் அல்ல, இது பதவியினால் உண்டான சந்தோஷம் அல்ல, இது அருமையான உலக மேன்மையினால் உண்டான சந்தோஷம் அல்ல. இது கல்வாரி சிலுவையின் மூலமாய் இயேசு சம்பாதித்த ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்துக்கு பணத்துல உண்டான சந்தோஷம் இல்லையா? அப்படின்னா பணம் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. பதவி இருக்கிறவங்க போய் கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு போன் பண்ணி கேளுங்க.
உங்க போனே அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா அவ்வளவு போன் வருது அவங்களுக்கு. இது பதவியினால் உண்டான சந்தோஷம் அல்ல, இது அருமையான ரட்சிப்பிலே உண்டாகிற சந்தோஷம். பாடுகளிலே நடக்கும்போது பாடுகிறார்களே, எப்படி ஐயா பாட முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ரட்சிப்பின் நீரூற்றாய் இருக்கிறது. வாசிக்கலாம், ஒரு வசனங்களை கூட வாசிக்கலாம். அருமையான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 45-20. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஐயா பணக்காசெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக முஸ்லீம்ல இருந்து பிரசங்கியாரை பார்க்கிறேன். இந்த கிரீன் ஒருத்தர் இருந்தாரு, ஐயோ அவற்றை எவ்வளவு பேர் முஸ்லீம் கன்வெர்ட்ஸ் இருந்தாங்க. பெங்களூர் தான் அவங்க ஹெட் குவார்டர்ஸ். பல மதங்களில் இருந்து இந்த ரட்சிப்பை பிரசங்கிக்கிறார். ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நீங்க ரெனால்டு போங்கே ஆப்பிரிக்கா போனா லட்சக்கணக்கான பேர் இயேசு ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்டவரால இந்த ஆப்பிரிக்காவின் எழுப்புதலுக்கு ரெனால்டு போங்கே, கொரியாவின் எழுப்புதலுக்கு அருமையான பால் ஏங்கிச்சோவை சொல்லுகிறார். 10-5 பேரை கொண்டுதான் சபை நடத்தி இருக்காரு. இப்ப 20 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்க அந்த சபையில. காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரையும் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சர்வீஸும் 1.5 லட்சம் பேர் கூடுறான். புத்த மதத்தை சார்ந்தவர்கள். பில்கிராம் கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணுது. மரிச்சவ உயிரோடு கூட எழும்புறதை காட்டிலும் ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறது தான் பெரிய அற்புதம் சொல்றார். டாக்டர் பில்கிராம் அவரை போல நீங்க யோசிச்சு பாருங்க, கார் பார்க்கிங் எல்லாம் 2.5 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கும். ஒரு பேயும் ஓடாது, ஒரு வியாதியும் சுகமாக மாட்டான் அவர் மீட்டிங்ல. ஆனா ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அழுது அழுது பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்பாங்க. பில்கிராம் மீட்டிங் அப்படிதான் இருக்கும். நீங்க டிஜிஎஸ் மீட்டிங் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்க வருவாங்க. எல்லா மதத்தை சார்ந்த மனுஷர்களும் வருவாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ரட்சிப்பு, காட் பிரசன்ஸ் இருக்கு. நான் பாத்துருக்கிறேன். மதுரை ரேஸ் கோர்ஸ் மீட்டிங் நான் அதுல அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன். 5 நாள் மீட்டிங். 5 மணிக்கு ஆட்கள் வந்துருவாங்க. 4:30 கிரவுண்ட் ஃபுல் ஆயிரும். ஈவினிங்ல ஆகவே ஆகாது. கிரவுண்ட் அது பெரிய கிரவுண்ட். இந்திரா காந்தி வந்த போது கூட கூட்டம் வரலையாம். சொன்னாங்க எந்த அரசியல் பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் அந்த மீட்டிங் கூட்டமே வரலையாம். நானே பார்த்தேன். காம்பவுண்ட் எல்லாம் ஃபுல் ஆகி வெளியே ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஜனங்க அங்க உள்ள இருக்கலாம். அவ்வளவு பெரிய கிரவுண்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பின் நீரூற்றை இழந்து விடாதே. இது உன் தகப்பனுக்கு கிடைக்கவில்லை. உன் குடும்பத்திலே உன் சித்தப்பா, பெரியப்பா, மாமாக்கு கிடைக்கவில்லை. உன் தாய்க்கு கிடைக்கவில்லை. உன் குடும்பத்திலே யாருக்கும் கிடைக்கவில்லை. கர்த்தர் உனக்கு இந்த ஜீவ தண்ணீராகிய ரட்சிப்பை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இது உனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் கூட பிறந்தவங்க ஒருத்தர் கூட இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. 7 பேர் யோசிச்சு பாருங்க. 4 ஆம்பளைங்க, 3 பொம்பளைங்க. ஒருத்தர் கூட இந்த பக்கம் திரும்பியே கூட பார்க்கல. எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரட்சிப்பின் மேன்மை எவ்வளவு மேன்மையானது என்று. ஆமென். கர்த்தர் ஜாதிகளில் இருந்து, வம்சங்களில் இருந்து கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரட்சிப்பின் நீரூற்று நித்திய காலமாய் உனக்குள்ள ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. இரண்டாவது, இந்த நீரூற்றை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறார். கடலூர் போனா அந்த பிரதர் என்னெல்லாமோ டைட்டில் போட்டார். டைட்டில் போட்டு நாங்க எப்படியும் போற இடத்துல ஒரு பேனர், எங்க பேனர் ஒண்ணு கட்டுவோம். நான் இப்பதான் அந்த டைட்டிலே எனக்கு வந்துச்சு. ஒண்ணும் கிடையாது, தேவ சத்தம், அவ்வளவுதான். அதான் டைட்டில். அதுக்கு மேல ஒரு டைட்டிலும் கிடையாது. நம்ம எங்க எதுக்கு போறோம்னா
தேவ சத்தத்தை முழங்குபடியாய் போகும். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா? ஆமென். உன் ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா? ஹல்லேலூயா. உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா? உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை. நீ என்னதான் புக்கு படிச்சு போவோம். எவ்வளவு புக்கு படிங்க, எத்தனை மனுஷன் சரித்திரத்தை கூட படிங்க, ஆனா அது உங்களை உயிர்ப்பிக்காது. அறிவை பெருக பண்ணும். நீங்க இந்த ஸ்டடிஸ் எல்லாமே நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாலேஜ் நீங்க ஹை ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, நல்ல ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் மற்ற ஸ்கூல்ல படிக்கிறவங்களை காட்டிலும் அதிகமா இருக்கும். இந்த நாலேஜ் நீங்க ஸ்டடிஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஆவியை உயிர்ப்பிக்கணும்னா தேவனுடைய வார்த்தை தான் முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க, தேவனுடைய வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, அவன் வாயில கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆசாரியன் உதடுகளிலே என்ன தேடுவார்களே? கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்கள். ஐயா, வார்த்தையை உன் இருதயத்திலே பத்திரப்படுத்து. ராத்திரி கட்ட சொப்பனம் வராது. ஹல்லேலூயா. வார்த்தையை நீ பத்திரப்படுத்து, நீ பயப்பட மாட்ட. வார்த்தையை பத்திரப்படுத்து, கோலியாத்தை கண்டு பயப்பட மாட்டேன். ஆமென். வார்த்தையை நீ உள்ள பத்திரப்படுத்து. கர்த்தர் எல்லா பாதைகளிலும் அருமையான கரடு முரடான பாதைகளை எல்லாம் கடந்து வர கர்த்தருடைய வார்த்தை உனக்கு செய்யும். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். எப்படி நடக்கிறார்கள் என்றால் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள். எப்பொழுது அவர்கள் வார்த்தையை விட்டுவிட்டார்களோ, வசனம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்வொளிகளை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நினையாமல் போனார்கள். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவே வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். அவர் மாறாதவர். அவர் சூழ்நிலைகள் மாறினாலும், காலங்கள் மாறி போனாலும், வனாந்தரத்திலே நடந்தாலும் கர்த்தர் நம்மை கானானுக்கு கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். அவர் செய்வார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஜீவ நீரூற்றாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவ நீரூற்றாய். ஆமென். நீ யார வேணாலும், நீ இந்த காலத்துல மனுஷன் நம்ப முடியாது. மனுஷங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பண்ணிடுவேன், இதை பிடிச்சி இழுத்துருவேன், அதை பிடிச்சி நான் நகர்த்திடுவேன் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல அவங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். அவர் சொன்னதை நடப்பிக்கிறவர். அவர் சொன்னதை மாறாது செய்வார். மகளே, செய்வார். உன் மகனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் மகனுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் செய்வார். உன் மகளுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா வாலிப நாட்களில் இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா, மேரேஜ் ஆன பிறகு வரமாட்டான், அவ்வளவு பாரம் இருக்காது. சிஸ்டர் அவங்க அப்பா பாண்டிச்சேரிக்கே வரல, ஆனா பாண்டிச்சேரியே நகலாம இருந்தார். இப்ப மேரேஜ் ஆயிட்டு இந்த பக்கமே வரல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாரம். சரி, ஒருத்தர் கொடுத்துட்டோம், கல்யாணம் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்காரு. நான் கேட்டுட்டே தான் இருப்பேன். சிஸ்டர் உங்க அப்பா இப்ப அடுத்த வாரம் வருவார். அடுத்த வாரம் போய் எத்தனையோ வாரம் போயிடுச்சு, வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாரம் போயிட்டு. நான் என்ன சொல்லுகிறேன், உங்க பாரத்தை கர்த்தரிடத்துல வச்சிருங்க. கர்த்தர் சரியான நேரத்துல எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. திருமண காரியம் ஒன்னும் ஒரு பைசா இல்லப்பா சார்.
சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ என்ன சேர்த்துற போற? அப்படி இப்படின்னு சேர்த்தான். கர்த்தர் செய்கிற நன்மை மகா. இன்னும் நீ வேணா விழுப்புரத்துல என் கூட வாங்க. ஐயா பாஸ்டர் ஜான் ஐயா ரிலேட்டிவ்ஸ், நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது மறக்கவே முடியாது. அது 2 பொம்பளை பிள்ளைங்க. அவர் பேர் காமராஜ். சர்ச் வச்சிருக்காரு. மாடியில சர்ச்சின் கீழே வீடு வச்சுக்கிறார். 1 பைசா கிடையாது. வாலிப பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? நீங்க சாதாரண ஆளு இப்ப என்ன கேட்கறான்? வண்டி வேணும் கேட்கறான். வண்டி இல்லாம எனக்கு தெரியும். வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பொண்ணை வேண்டான்னு சொன்னவங்க எனக்கு தெரியும். ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. பெரிய செல்வந்தன் வந்து வீட்டுல அவரா நம்ப முடியல. அந்த பொண்ணுட்ட அவங்க கல்யாணத்துக்கு அவங்க சொல்லும்போது சொன்னாங்களா, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் கூட எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா. இவங்க ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டு விட்டான். நடந்தது அவங்க ஊர்ல வச்சு. எங்க ஊர் கல்யாணத்துக்கு நீங்க வந்துருங்க. ஏன்னா இவங்கிட்ட செலவு பண்ண காசு கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. செங்கடல் 2 பிளக்கும் என்று யார் எந்த சயின்ஸ்ல போய் சொன்னா எமையா நம்புவான்? வானத்திலிருந்து மன்னா விழுந்தனா எந்த அருமையான நீ நாசால போய் சொன்னா நம்புவானாயா? வானத்திலிருந்து மன்னா விழுந்து நம்புவானாயா? ஓ, நம்ப முடியாதவைகளை செய்கிறவர் தான் இந்த இயேசு. கடலிலே பேதுருவை நடக்க நீரே ஆனால் நான் நடந்து வர நீ நான் தான் நீ வாயா. கடலிலே நடக்கிறான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்திலே ஜீவ நீரூற்றாய் நிரம்பி வழிவதாக, உன் சிந்தையை நிரம்புவதாக, உன் உணர்வுகளிலே நிரம்புவதாக, உன் ஆத்மாவிலே நிரம்புவதாக, உன் ஆவியிலே நிரம்புவதாக, உன் வார்த்தைகளிலே நிரம்புவதாக. கர்த்தருடைய வார்த்தையே பேசிக்கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நில். அது உன்னை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. 3வது ஜீவ நீரூற்றண்டைக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 3வது ஜீவ நீரூற்று ஜெபம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஆமென் ஜீவ நீரூற்றாய் மாற்று. நீங்க ஜெபம் இருக்குதே, பரலோகத்தை அசைக்கிற ஒரு வல்லமையான ஆயுதம் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கய்யா. ஜெபம் பண்ண உங்க வாழ்க்கையை துவங்கி பாருங்க. ஒரு சிலர் தான் வருவாங்க டெய்லி. ஆனா எனக்கு ஸ்பிரிட்ல அவ்வளவு மகிமையா இருக்கும். சில நாள் நான் மட்டும் இருப்பேன், சில நாள் 1, 2, 3 பேர் வருவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க 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 தான் சத்துருடைய கூட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படும். ஜெபிக்க 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 தான் கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தருடைய நன்மைகளை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும், புதிய வாசல்கள் திறக்கப்படும். நீங்க ஜெபம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஜெபம் பண்றதுல அருமையான எனக்கு அந்த நாட்கள் அபிஷேகம் பெற்ற நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா 10 மணிக்கு முட்டி போட்டா காலையில 4 மணிக்கு தான் முட்டியில இருந்து இறங்குவேன். சில நேரம் என் பேண்ட் எல்லாம் ஓட்டையாகி ரத்தம் எல்லாம் வடிஞ்சு இந்த பக்கம் பாஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபமே பண்ண போக கூடாது. இந்த தோல் எல்லாம் பார்த்தாரு, உறிஞ்சி ரத்தம் வடிக்கிறத பார்த்தார். ஒரு பேண்ட் தான் இருக்கும். அப்புறம் அவர் ஒரு தடவை எனக்கு ஒரு பேண்ட் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆவியில் பாறை இந்த மதுரை போகும்போது ஆனமலை ஒத்த கடைன்னு ஒண்ணு இருக்குது. பாறையில குதிச்சு குதிச்சு கிடப்பேன். நீங்க பாறையில எலும்பெல்லாம் ஒடிஞ்சிடாது, பாயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போனா அந்த பாறையில முட்டி போடணும், அதை ஒடிச்சு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஜெபம் ஒரு காலம் வீண் போகாது. ஜெபம் நம்மை கூர்மையான பட்டயமாய் உருவாக்கும். ஜெபம் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ளது. மற்றவங்க ஜெபத்துல சார்ந்துடாதீங்க. சில நேரங்கள்ல மற்றவங்க நீங்க ஜெபம் பண்ண போய் சொல்றது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க உங்களுடைய பேர் என்னவா இருக்க வேண்டும் என்றால் பிரேயர் உமன், பிரேயர் மேன். எப்பாப்ராத்துவை வேதம் பதிவு செய்கிறது, அவன் உங்களுக்காய் போராடுகிறான் என்று.
இரவெல்லாம் யாக்கோபு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 9 மணிக்கு ஆரம்பிச்சான். ஒரு பதிலும் பரலோகத்திலிருந்து வரல. 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, பதிலே வரல. ஒரு சத்தம் கேட்கிறது, பொழுது விடுகிறது, நான் போக வேண்டும். அவன் சொல்றான், அப்பா ஏசா வர்றான், நீ என்னை ஆசீர்வதிக்கணும். நீ யாருன்னு கேட்கிறாரு. அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான், நான் திருடன் தான். யாக்கோபுனா திருடன், எத்தன், நான் எத்தன் தான்பா. அவர் சொல்றாரு, நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன், ஜாதிகளுக்கு தகப்பனாய் உன்னை மாற்றுகிறேன். உன்னை எவனுமே கொல்ல முடியாது. ஏசாவுங்க 10 ஏசா வந்தாலும் உன்னை கொல்ல முடியாது, ஏன்னா நான் அவன் கூட இருக்கிறேன். ஆமென். அவன் கட்டி பிடிச்சு அழுறாயா ஏசா வந்து. ஜெபம் உன் வாழ்க்கையை புரட்டி போடும், இருண்ட பகுதிகளை வெளிச்சமாக்கும். உன் ஜெபம் உன் தோல்வியின் பகுதியை வெளிச்சமாக்கும். வேறு டிஜேஸ்க்கு அவங்க அம்மா மாமனார் இயேசு பற்றி சொல்லும்போது அந்த ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாராம். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனமாகி அவர் சொன்னாராம், டிஜேஎஸ் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் துக்கத்தை நான் மாற்றுவேன். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையே மாறி போச்சு, என் வாழ்க்கையே மாறி போச்சு. எப்படி ஒரு மனுஷன் 250 ஏக்கர்ல இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட முடியும்? நீங்க காணிக்க அப்படி காணி கொடுத்துருவீங்களா? 1000 2000 கொடுக்குது, 1000 கேள்வி கேட்கறீங்க. ஏதோ ஒரு சின்ன காணி கொடுத்தா 10 இடம் கேட்கறீங்க. 250 ஏக்கர் ஏற்கனவே அங்க 100 ஏக்கர் அவங்க மாமனார் வாங்கி வச்சிருக்கிறார். இன்ஜினியரிங் காலேஜ் அவருக்கு வச்சிருக்க இன்ஜினியரிங் காலேஜ் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் பெர்மிஷன் உள்ள காலேஜ், உலகம் முழுவதும் இருக்குது. அம்பானி எல்லாம், அந்த அம்பானி நம்ம சொல்றோம் பாருங்க, டாடா எல்லாம், அவங்க எல்லாம் இவங்களுக்கு கீழே தான். ஏன்னா இந்தியா அவங்க சொத்தை கணக்கிட முடியாது, உலகம் முழுவதும் இருக்குது. பிரேயர் டவர் கட்டுறாங்கன்னா இஸ்ரவேல சும்மா கட்ட முடியுமா? எத்தனை கோடி டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் ஃபாரின் மணி, யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா அருமையான பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசை. 250 ஸ்டாப் இருக்கிறாங்க பிரேயர் டவர்ல மட்டும். கவர்மெண்ட் சேலரி போடுறாங்க, கவர்மெண்ட் சேலரி போடுறாங்க. போய் கேளுங்க அவங்க சேலரி என்ன. அவங்க டை கட்டி தான் வரணும், கோட்டு போட்டு தான் வரணும், சைக்கிள்ல வரக்கூடாது, ஆட்டோல தான் வரணும், கார் இல்லைன்னா ஆட்டோல வரணும். அவங்க சில நிறைய பண்ணிருக்கிறாங்க. ஒரு தடவை போய் ஜீசஸ் சார்ச்ல பேசினேன், அங்கேயும் ஒரு தடவை கூப்பிட்டாங்க, நான் போல. எதுக்காய் சொல்ல வரேன்னா, இயேசு ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறாரியா. இரண்டாவது மூன்றாவது இடத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஜெபம். கஷ்டம்தான், இப்ப கஷ்டம்தான், இப்ப பாடுதான், இப்ப நெருக்கம் தான், இப்ப போராட்டம் தான். பண கஷ்டம் இருக்குது, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு பேங்க்ல லோன் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டின லோன் பாத்தீங்கன்னா வாங்கின பணத்தை காட்டிலும் அதிகமா கட்டிட்டாங்க. நீங்க இந்த பேங்க்ல ஒரு சிஸ்டம் வச்சுக்கலாம், என்ன தெரியுங்களா? முதல்ல மாத்திரம் அடைக்கவே விட மாட்டான். அது ஒண்ணு இல்ல சார், வட்டியை மட்டும் கட்டிங்க சார், கடன்லாம் அடைக்க நீங்க யோசிக்கவே வேண்டாம், நீங்க சார்ஜ் வட்டி கட்டிட்டு விட மாட்டான். ஏன்னா ஒரு 50 பேரை வச்சு அவன் பேங்க் நடத்த முடியும், சம்பளம் போட முடியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற ஒருவரை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தை தலைகீழாய் மாற்றுகிற ஒருவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிற ஒருவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை அருமையான புரட்டி போடுகிற ஒருவரை குறித்து நான் தலைகீழாய் மாற்றுகிற ஒருவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாசல்களை கர்த்தர் மகிமையான வாசல்களை உனக்கென்று திறப்பார். மகிமையான பாதைகளை கர்த்தர் உனக்கென்று திறப்பார். வனாந்தரத்திலே வழிகளையும் வெட்டாந்தரையிலே நீர் கண்மலையில் இருந்து தண்ணீரையும் அவராலே உண்டாக்க முடியும். ஜெபம். அதான் அவர் 24 hours பிரேயர் டவர் ஒண்ணு கட்டி வச்சிருக்கார். ஜெபத்தில் மேன்மை அவருக்கு தெரியும். அடுத்த ஜீவ நீரூற்றண்டைக்கு உங்களை கொண்டு போகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சகோதரரே, நாம் பரிசுத்தஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின. இது ஜீவ மார்க்கம், மதம் கிடையாது.
கிறிஸ்தவம் ஒன்றும் மதம் கிடையாது. 3 மதம் இருக்குது. கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம், இந்து மதம். நம்ம 3 மதத்திலையுமே கிடையாது. நம்ம ஜீவ மார்க்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஒரு விசுவாசி. மதத்துல சேர்ந்துட்டீங்களா? எல்லாம் மாத்திட்டீங்களா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஜீவ மார்க்கத்திலே நான் நடக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தில் இருக்கிற பாரியா, பரிபூரண ஆசீர்வாதம் இருக்குதுயா. ஓ, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கிறதையா. நான் முறை ஒரு சாவு அட்டன் பண்ணேன். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நமக்கு கிறிஸ்டியங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க போனோம், எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன நினைச்சாலும் சரி, எல்லாம் கொடுமையான ஜனங்களா இருப்பாங்க போலுது, இரக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க போலுது. ஏன்னா எங்க சாவை நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ, ரோட்ல புரண்டு கிரண்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ஆளுங்க விட மாட்டாங்க. பசங்க, ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாம் அதை பிடிச்சி இழுப்பாங்க. திருப்பி கொண்டு போற பிடிச்சி இழுக்கணும். அவங்கள ஒருத்தர் பிடிக்க 2-3 பேர் பிடிச்சி இழுக்கணும். அப்படி அழுது புரண்டு இருப்பாங்க. ஆனா இங்க கிறிஸ்டியன் டெத்துக்கு போனோம், எல்லாம் பாட்டு. பாஸ்ட் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜம்முன்னு வந்து நின்று அவர் முகத்துல துக்கம்னு ஒரு கடு கூட இல்லை. அடப்பாவி, இவங்க ரொம்ப மோசமான மனுஷனா இருப்பான் போல. நான் நினைச்சுக்கிட்டேன் மனசுல, இவங்க இருதயத்தை ஏதோ கல்லாக்கி வச்சுக்கிறாங்க. என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் அவர் எழும்பி, இவன் பரலோகத்துக்குள்ளே இருக்கிறான், இவன் நித்தியத்திலே இளைப்பாறும்படி போயிருக்கிறான், இயேசுவோடு கூட போயிருக்கிறான். இவங்க பிரசங்கம் பாட்டு கிட்டலாம் எனக்கு ராத்திரியில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயா, ஜீவ மார்க்கம். ஆமென். ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற மார்க்கம். இதுக்கு என்ன ஆன்சர்? ஹூ இஸ் ஜீவ மார்க்கம்? ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிற மார்க்கம் ஜீவ மார்க்கம். அது ஆன்சர். ஆமென். எல்லா மார்க்கமும் அருமையான மார்க்கம். அது என்னது மார்க்கம்? அது மார்க்கமாய் நடத்தும், எல்லாம் கடினமாய் நடத்தும். செருப்பு போடாம 3 கிலோமீட்டர் நடனா நடக்கிறான். ஐயோ, 10 கிலோமீட்டர் நடக்கிறான். எனக்கு அந்த வேளாங்கண்ணி போறவங்க என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அங்க வேளாங்கண்ணி ஃபாதரா இருந்தேன்னா ஒரு நாளாவது பக்காவா பிரசங்கம் பண்ணிட்டு என்ன அங்கேயெல்லாம் கிழிச்சிருவாங்க. கிழிச்சு வெளியே போன்னு விரட்டி விட்டுருவாங்க. கண்டிப்பா கிழிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அந்த ஜனங்க பாவமே பாவம். நீ ஒரு 10 ஃபாதர் செருப்பு போடாம நடங்களேன், அவங்கள பின்னாடி நடத்த வைங்களா, அப்பதான் தெரியும். நீங்க ஜம்முன்னு அங்க இருந்து மடத்துல இருந்து எழும்பி வயிறும் எல்லாம் பெருசு பெருசா வந்து இப்படியே வந்து உட்கார்ந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது என்ன கொடுமையா? ஜனங்கள் எல்லாம் நடக்க விட்டுட்டு இவங்க வந்து அப்படியே வாங்கி அது வெள்ளையும் சொல்லையுமா போட்டுட்டு எல்லாரும் எழும்ப கடவோம், உட்கார கடவோம், பூஜை முடிந்தது, போயிட்டு வாங்கலாம். அவன் வந்தவன் எப்படி வந்திருக்கான் தெரியுமா உங்களுக்கு? செங்கல்பட்டுல இருந்து நடந்து வந்திருக்கிறான். வந்தவன் போக கடவுன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷத்துல. ஆமா, எனக்கு அது நிறைய பிரச்சனைகள் என் மனசுல நிறைய. நீங்க என்ன தப்பா எடுக்காதீங்க, நான் சொல்றது நீங்க தப்பா நீங்க எடுக்காதீங்க. நான் வந்து என் மனசுல உள்ள வேதனையை சொல்றேன். சிலர் பேர் சொல்றாங்க, யார் அந்த மோகன், யார் அந்த பேச்சு மாடு. எனக்கு என்னன்னா, இங்க இருந்து அவன் அங்க வர்றதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கிறான். 100 பேரும் பஸ்ஸை பிடிச்சி சைக்கிளை பிடிச்சி அவன் அதை பிடிச்சி அவங்க வந்து பிரதரை பார்க்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறான். பிரதர் பக்கத்துல உள்ளவனை இயேசு பேசுறாரு, இவனை பத்தி பேச மாட்டேங்கிறான். நான் அதோடு இயேசுநாதருக்கே டாடா காமிச்சு வந்துருவேன். உண்மையா, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன். அவன் அந்த உள்ளூருக்காரன், அவன் வெள்ளையும் சொல்லையுமா போட்டு பைபிள் எடுத்து வந்திருக்கான். அவனை பேர சொல்றாரு இந்த இயேசுநாதர், என்ன பேர் சொல்ல மாட்டாங்கிறது. எவ்வளவு துரோகம் யாரு, அநியாயம் யாரு. நான் சொல்றது உங்களுக்கு வருத்தப்படாதீங்க, நீங்க யாரையும் குறைச்சு பேசல, சத்தியத்தை உங்களுக்கு பேசுறேன்யா, சத்தியத்தை உங்களுக்கு பேசுறேன். நான் நல்லதை யோசிச்சு பார்த்தேன். ட்ரெயினை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி. நாங்க கார்ல போறோம், அது வேற கதை. கார் போறோம், அது கார் அமைக்கணும், அது பாட்டு போயிட்டு இருக்கோம், அந்த கதை வேற.
இது அந்த ஊர் பஸ்ஸை பிடிச்சி, இந்த ஊரை பஸ்ஸை பிடிச்சி, அந்த ஊரை பஸ்ஸை பிடிச்சி அங்க போய் உட்கார்ந்து ஜபத்துக்கு உட்கார்ந்தனா பிரதர் சொல்றாரு, என் பேரையே சொல்லல. வெளியில வர்றவன் அந்த அம்மாட்ட கேட்கிறவன் பேரை சொன்னாராமா ஏசுநாதர். வாங்க ஐயா, என் கஷ்டம் அவனை காட்டுல பெருச்சு, அவரு என் பேரையே சொல்ல, இனிமே நான் வரவே மாட்டேயா. சரி, நீ இங்க வருவியா? சர்ச்சுக்கே வர மாட்டேயா, போயா. ஏசுநாதர், நான் இவ்வளவு தூரம் போய் என் பேரை சொல்லல, நான் இனி சர்ச்சுக்கே வர மாட்டேன். அட பாவிய, வசனத்தை புடிச்சுக்கோ, வசனத்தை சார்ந்துக்கோ, வசனத்தை கட்டியா புடிச்சுக்கோ, அது உன்னை விடுதலையாக்கும். அதனால எனக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது. பாஸ்டர் இப்படி பேசுறார், அப்படி பேசுறார். பாஸ்டர் யாருக்கும் விரோதி கிடையாது, சத்தியத்தை பேசுறார். ஆமென். நீங்க வேணா கொஞ்சம் நான் சொல்றத நீங்க பண்ற ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா போய் பாஸ்டர் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீங்க அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் அடுத்த இடத்தை நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் எல்லா மனிதனுக்கும் உண்டான ஜீவ மார்க்கம். இதுல வந்தவன் எல்லாத்தையும் ஏசினார் பேசுவான். அவன் எவ்வளவு துரோகியா இருந்தா கூட அவங்களோட ஏசினார் பேசுவான். அகஸ்டின் ஜெபகுமார் சொல்றாரு, 18 வருஷமா சேர்த்த ஒரு கொலகாரன் ஒருத்தன் அவர் மீட்டிங்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வசனம் தான் பிரசங்கம் பண்றான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் ஜீவ மார்க்கம். எந்த மனுஷனையும் நீங்க மயங்கிறாதீங்க, எந்த மனுஷன் சத்தத்தையும் கேட்காதீங்க. இயேசுநாதர் சத்தத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. ஆமென். வசனம் உங்களை சரியாக நடத்தும், சரியாக நடத்தும். நீங்க அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும். குருஸ் திவாகரன் என்ன ரொம்ப நெருங்கியா, நான் அவரை போய் லாட்ஜி எல்லாம் பார்த்து ரொம்ப நேரம் பேசுறேன். இந்த ரெட்டியார்பாளையம் கோயில சேருக்கு ஜெபம் பண்ணலன்னு அவர் ரோமன் கேத்தலிக் சர்ச்சை விட்டு வெளியே தள்ளிட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நாங்க இவ்வளவு காலம் அங்கதான் ஊழியம் செய்தோம். நான் அவர் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிறேன். நிறைய ஆயிரக்கணக்கான ஃபாதர் சிஸ்டர்ஸ் வருவாங்க. மதுரையில நான் பார்த்திருக்கிறேன். அவரு டிஜிஎஸ் நகர் மாதிரி அவங்க ரோமன் கேத்தலிக்ல. ஆனா இந்த ரெட்டியார்பாளையம் சர்ச்சில் தேருக்கு அவரை போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன்ட்டார். உடனே சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க, பிஷப் ஹவுஸ்ல இருந்து ஹோல் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, குருசிவாரனை உள்ள ஏற்றக்கூடாது. ஆலோசனார் பரவாயில்ல, நான் சத்தியத்துக்காக வெளியே வந்துடுறேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அவர் மேல. ஃபாதர் பெர்க்மான்ஸ் நீங்க சொல்லவே வேண்டாம், அவரை சபையை விட்டே வெளியே தள்ளிட்டாங்க. அதனால திருப்பி அந்த ஜனங்கள்லாம் சேர்த்து மறுபடி நாங்க கொடுத்த இடம், நாங்க கொடுத்த கட்டடம், நீங்க உள்ள வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவங்க அழுதுனால இவர் காளையார் கோயிலுக்கு இருக்கிறாரு. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சிஎஸ்ஐ எங்க ஊர் ஆள், அவரு ரொம்ப ஃபேமஸான ஆள். அந்த காலத்துல பத்திரிகை வருகையின் தூதன் தான். வருகையின் தூதன் தான் முதல் இந்த கிறிஸ்தவ பத்திரிகைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்தது. அவரு தான். அவர் பேர் என்ன? தேவதாசன். கிரைஸ்ட் சர்ச்ல எங்க ஊர் அம்மா இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அதனால கிரைஸ்ட் சர்ச் ஐயர். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஞானசானம் எடுக்க, முழுகி ஞானசானம் எடுக்கன்னு அந்த கிரைஸ்ட் சர்ச் பெரிய அந்த காலேஜ் பக்கத்துல தொட்டி எல்லாம் வச்சு நம்மள மாதிரி பாஸ்ட கூட்டு மேளமெல்லாம் அடிச்சு அங்கேயோடு ஞானசானம் கொடுத்தான். அவனுங்க எல்லாம் வந்து அங்கே கலட்டியாங்க. நான் இந்த அங்கி விட்டு தான் ஊழியம் செய்வேன். 120 வருஷம் வரை இருந்து ஊழியம் செய்து உண்மை நடந்தது. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஜீவ மார்க்கம், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற மார்க்கம். ஐயா, இவங்களோட ஏசுனார் பேசுவாரா? பேசுவார். உன் பேரை சொல்லுவாரா? சொல்லுவாரு. உங்களோட ஏசுனார் பேரை சொல்லி பேசுவாரா? பேசுவாரு. அவன் பேரை சொல்லி என் பேரை சொல்லாம இருக்க மாட்டாரியா? என் பேரையும் என் ஏசுநாதர் எனக்கு சொல்லுவாரியா? உன் பேரை சொல்லி நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவாரியா? ஜெப நேரத்திலே நான் அவர் சத்தத்தை கேட்பேன். ராக்கா சாந்தா ராக்கா பவுனி. ஜீவ மார்க்கம் ஜீவ நீரூற்றா இருக்கிறது. ஆமென். நான் ரொம்ப கொஸ்டின் கேட்கிற ஆள். நான் பிளைண்டா எதையுமே பிலீவ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துலயும் கொஸ்டின் கேட்பேன். அதனாலதான் நீங்க உங்க கூட இவ்வளவு வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். 19 வயசுல இந்த பைபிளை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. கூட்டங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். கட்டடங்களை பார்த்து ஏமாந்து விடாதிருங்கள். மனுஷர்களை பார்த்து ஏமாந்து விடாதிருங்கள். மனுஷனுக்கு பின்னே போகாதிருங்கள். வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்க முடியும்.
ஆமென். நான் தான் கடந்த நாள்ல பேசுறேன், என் ஜெபத்தை ஏசுனார் கேட்கலன்னா எனக்கு இந்த ஏசுனார் தேவையில்லை போ. என் ஜெபத்தை ஏசுனார் கேட்பார். நான் எனக்காக ஒருத்தன் போய் நான் ஜெபம் பண்ண தேடி போ தேவை இல்லை இல்லை இல்லை. ஆமென். நீனே கோடு போடு. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கப்பலின் மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து ஒருவனுடைய ஜெப சத்தம் கேட்கிறது. ஓ, என்னை விடுதலையாக்கும். அருமையான சிறைச்சாலையிலே சத்தம் கேட்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன் ஜெபத்தை வானத்தின் ஆகாய மண்டலத்திலே போகும்போது நீங்க நல்ல என்ன நினைச்சாலும் சரி, நல்ல அந்நிய பாஷை பேசி போகும்போது நான் ஜெபம் பண்ண யாரும் பேச மாட்டாங்க. நம்ம கூட சத்தமா ஜெபம் பண்ண முடியாது, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும். எனக்கு என்ன யோசனைன்னா, இங்கேயும் நம்ம ஜெபத்தை கேட்க இயேசு வருகிறார். அவருடைய பிரசன்னம் வருகிறது, அவருடைய மகிமை வருகிறது. நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனாலேதான் அருமையான இதுவரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக நான் உங்களை வசனத்துக்கு நேரே நடத்துறேன், வேதத்துக்கு நேராய் நடத்துறேன், சீவ மார்க்கத்துக்கு நேராய் நடத்துறேன். மனுஷன் மேலே நம்ம எதையும் கட்டலைங்க. நம்மளை யாரும் தேடி வரணும், நம்மகிட்ட போன் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் நான் விரும்புறது இல்லை. அவங்க ஏசுனாரை பிடிச்சி ஏசுனாருக்கு பின்னாடி போட்டோம். ஆமென். இன்னைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு நம்ம மறைஞ்சு போயிரும். ஆமென். அடுத்தது அருமையான தேவனுடைய அன்பு. நான் எல்லாம் வசனம் எடுத்தா நேராயிரும். நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்று. நீ என்ன நினைச்சாலும் சரி, இந்த டைட்டில் நான் எடுக்கும்போது என் இருதயம் பொங்கி 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 வழிஞ்சிச்சு. ஏன்னா இயேசுவை போல என்னை நேசிச்சவங்க உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். அன்பு ஆவியில பெருகும். வாலிப நாட்களிலே நம்மை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வாலிப நாட்கள் அது ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு பிளஸட் ஒரு பிளெஸ்ஸிங் சரீரம் தான். அது வாலிப சரீரம் ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு ஆசீர்வாதமான சரீரம். ஏன்னா மற்றவர்களை அது இழுத்துக்கொள்ளும், மற்றவர்களை அது நம் பக்கமாய் திருப்பும். ஆனா வயசான காலத்துல நம்ம யாரும் நேசிக்க மாட்டார். ஆனா சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப ஆழமாய் ஒருத்தர் நேசிக்கிறார். சும்மா ரேர். கடலூர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, காலையில அவரு இறந்தாரு, அந்த அம்மா சாயங்காலம் இறந்துட்டான். நினைச்சு நீங்க எல்லாத்தையும் அந்த அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தோடு கூட உன்னை விட்டு பிரிந்து போகிற அன்பு அல்ல, அது நித்திய காலமாய் தொடர்கிற அன்பு. அதுதான் இந்த உலகத்துல சிலர் நேசிக்கிறாங்க, நான் நேசிக்கலன்னு சொல்லல, அன்பு செலுத்துறாங்க. ஒருத்தர் நீங்க ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க, மனைவியை நேசிக்கிறீங்க, புருஷனை நேசிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாயை நேசிக்குது. எனக்கு அதெல்லாம் மிருகங்களினுடைய அந்த பாசத்தை எல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது போய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சு அந்த குட்டிகளுக்கு கொண்டு போய் கொடுக்குது. பறவைகள் காகத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாயில வச்சு அந்த குஞ்சுக்கு அப்படியே வாய் திறக்குது, அந்த குஞ்சு அப்படியே அந்த வாய்க்குள்ள கொடுக்குது. எல்லாம் இயற்கைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்து அந்த நேசம் ரொம்ப ஆச்சரியமாகும். மானு கூட சிங்கம் இருக்குது. என்னடா அது குட்டியா இருக்கும்போது அவங்க அம்மா செத்து போச்சான், இதான் பால் கொடுத்து வளர்த்துருக்கு, அது ரெண்டும் படுத்து கிடக்குது. பசு கூட சிங்கம் படுத்து கிடக்குது. நீங்க அதை வீடியோலயே காமிச்சாங்க, செய்தியிலே நியூஸ்லயே வந்துச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நேசம் எல்லா இயற்கைகளுக்குள்ளும் ஒரு நேசம் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் நேசம் எப்படிப்பட்டதென்றால் அது நித்திய காலமாய் பின்தொடர்கிறது. யுகா யுகமாய் நாம் இயேசுவோடு கூட வாழப் போகிறோம். யுகா யுகமாய் இயேசுவோடு கூட ஜீவிக்க போகிறோம். யுகா யுகமாய் தேவ பிரசன்னத்திலே இருக்க போகிறோம். யுகா யுகமாய் தேவனோடு கூட நாம் தங்கி இருக்க போகிறோம். அந்த அன்பு முடிவில்லாத அன்பு, அது ஒப்பில்லாத அன்பு, அது மாறாத அன்பு, அது நிலைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பு நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கிறது. இந்த வசனம் எடுத்த நேரமாயிரும். அடுத்த ஒன்றை மட்டும் நான் பேசி முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இது ஜீவ நீரூற்று, நம்முடைய இயேசப்பா ஜீவ நீரூற்று.
நம்மோடு கூட இருக்கிறவர் யா எல்லா இடத்திலும் நம்மை கவனமாய் பார்த்துக் கொள்கிறவர். Praise the Lord. அப்படியே நம்ம முழங்கால் படியிடலாம். அப்படியே ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாம். Praise the Lord. ஒருவேளை உங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கலாம். நீங்கள் சீர்படுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பேசுகிறார். உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துகிற வார்த்தைகள், நீதிமானுடைய வார்த்தைகள், அது ஜீவ நீரூற்று. ஜீவ நீரூற்று. ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான் என்றால் அவனுடைய வார்த்தை ஜீவ நீரூற்று. அது ஜனங்களுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணும். ஜனங்களை அது பலப்படுத்தும். ஜனங்களை உயிர்மீட்சிக்கு நேராய் நடத்தும். உங்களை இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.